அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். டெட் தேர்வு தொடர்பான அறிவிப்பு வெளியான நிலையில் கல்லறை திருநாள் நாளில் அது அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அது மாற்றப்பட வேண்டும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லிபிகாவிடம் கேட்கலாம். லிபிகா, விவரங்கள். சிவரஞ்சனி, ஆசிரியர் தகுதி தேர்வானது நவம்பர் 1 மற்றும் 2 ஆகிய தேதிகள்ல நடத்தப்படும் என நேற்றைய தினம் ஆசிரியர் தகுதி தேர்வு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்போது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆசிரியர் தகுதி தேர்வானது கிறிஸ்தவ மக்கள் அனைவரும் வழிபடும் கல்லறை திருநாள் அன்று தேர்வானது அறிவிக்கப்பட்டிருப்பது வருத்தமளிப்பதாக அவருடைய எக்ஸலத்துல பதிவிட்டிருக்கிறார். குறிப்பாக அந்த எக்ஸலத்தை பொறுத்தவரை உலகத்தில் எந்த நாட்டில் இருந்தாலும் கிறிஸ்தவ பெருமக்கள் மறைந்த தங்கள் உறவினர்கள் மற்றும் முன்னோர்களை அவர்தம் கல்லறையில் வழிபடுவர் என்பதாலும் அவர்களுக்கு தேர்வுக்கு செல்ல இயலாத ஒரு சூழ்நிலை இருக்கும். எனவே இந்த ஆசிரியர் தகுதி தேர்வை வேறொரு தேதிக்கு மாற்ற வேண்டும் என அவர் அந்த இதுல அறிக்கையில வெளியிட்டிருக்கிறார். ஒரு சரியான நிர்வாகம் உள்ள அரசு இதையெல்லாம் கருத்தில் கொண்டிருக்கும். ஆனால் நடப்பதோ ஸ்டாலின் மாடல் ஆட்சி அல்லவா என்றும் அவர் எக்ஸலத்துல பதிவிட்டிருக்கின்றார். அதே போன்று உடனடியாக ஆசிரியர் தகுதி தேர்வை வேறொரு உகந்த தேதிக்கு மாற்றி அறிவிக்க வேண்டும் என ஸ்டாலின் மாடல் திமுக அரசை வலியுறுத்துவதாகவும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய எக்ஸலத்துல பதிவிட்டிருக்கிறார். சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லிபிகா.